இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை இலவசம். ரோமர் 3:24 சொல்லுது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு முதற்கொண்டு எல்லாமே இலவசமாக நாங்கள் பெற்றுள்ளோம். தேவன் விலை மதிப்பில்லாத தன்னுடைய திரு இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டு கொண்டுள்ளார். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான பட்சபாதமும் பார்க்காமல் தேவன் எல்லாருக்காகவுமே தன்னை தானே பலியாக செலுத்தி எங்களை மீட்டு கொண்டுள்ளார். நாங்கள் பெற்றுக்கொண்டதான இந்த ரட்சிப்பு என்றைக்கோ ஒருவர் இலவசமாக பிரசங்கித்த சுவிசேஷத்தின் நிமித்தமும் இலவசமாக எங்களுக்காக ஜெபித்ததின் நிமித்தமும் தான் நாங்கள் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டுள்ளோம். தேவனுடைய கிருபை எங்களுக்கு இலவசமாக கிடைத்திருக்கிறது. அப்படி இலவசமாக கிடைத்த கிருபையினாலே தான் நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டுள்ளோம். பவுல் கேட்கிறார், நான் உங்களிடத்தில் இலவசமாக சுவிசேஷத்தை பிரசங்கித்ததன் நிமித்தம் குற்றம் செய்தேனோ என்று. ஆகையால சுவிசேஷம் இலவசமாக நாங்கள் பிரசங்கிக்கப்பட வேண்டிய ஒன்றா இருக்குது. உண்மையிலேயே நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேணுமென்றாலோ அல்லது தேவனுடைய கிருபையை பெற வேணுமென்றாலோ எதையுமே ஈடாக கொடுக்க முடியாது. அதற்கு ஈடாக எதுவுமே இல்லை. தேவன் எங்களுக்கு அதை இலவசமாக கொடுத்திருக்கிறார். நாங்கள் இப்படி இலவசமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டோமோ, அதே போல எல்லா ஜனங்களும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா வசனமும் சொல்லுது, எல்லோரும் ரட்சிக்கப்படுவதும் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதும் தேவன் சித்தமாயிருக்கிறார் என்று. ஆகையால இலவசமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை, தேவனுடைய கிருபையை மற்றவர்களுக்கும் இலவசமாக கொடுத்து அவர்களும் பெற்றுக்கொண்டு நம்மை போல தேவனுடைய அன்பை ருசி பார்க்க நாங்கள் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும். Have a nice day.